அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய மகன் ஆண் பிள்ளை போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவன் படிக்கக்கூடிய வயதாக இருந்தாலும் சரி அல்லது உழைக்கக்கூடிய வயதாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் தள்ளாத வயதிலே இருப்பார்கள். அந்த போதைக்கு அடிமையாகிய காரணத்தினால் பெற்றோர்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொடுத்து எனக்கு காசு வேணும் பணம் வேணும் போதை பயன்படுத்துவதற்காக ஒரு கட்டத்திலே பெற்றோர்களை கொலை செய்து விடுகின்ற அளவுக்கு ஒரு இளைஞன் இன்று போதை பாவனையினால் தள்ளப்படுகிறான் என்பதை அன்பிற்குரிய உறவுகளே கண் முன்னாலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நியூஸ் எங்களை வந்தடைகின்றன. போதை பாவனைக்காக பணம் கொடுக்காததினால் பெற்ற தாயை கொன்ற மகன். வாசிக்கிறோமா இல்லையா? முகநூல்களிலே பார்க்கிறோமா இல்லையா? இப்படியான நிகழ்வுகள் அரங்கேறுவதற்கு இந்த உலக சமநிலை தலைகீழாக மாறுவதற்கு மிக பெரும் பங்காற்றுகின்ற ஒரு விடயமாக, மிக பெரும் சீரழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இன்று போதை பாவனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே ஒருவன் போதையை பயன்படுத்துவதனால் அவனுக்கு மாத்திரம் ஏற்படக்கூடிய விளைவுகள், அவனுக்கு நோய்கள் ஏற்படுகின்றன, உடல் ரீதியான விளைவுகள் ஏற்படுகின்றன, மன ரீதியான விளைவுகள் ஏற்படுகின்றன. அது அவனுக்கு மாத்திரமானது. அதை தாண்டி அவனுடைய குடும்பத்தினர் என்ன செய்யப்படுகிறார்கள்? பாதிக்கப்படுகிறார்கள். அதையும் தாண்டி ஒரு சமுதாயம் குடிக்கு அடிமையாகிய போதைக்கு அடிமையாகிய ஒரு மனிதனினால் பாதிக்கப்படுவதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே அவனுக்கு மாத்திரம்தான் இந்த தீய பழக்கத்தினால் பாதிப்பு இருக்கிறது என்றால் அது அவனும் அல்லாஹ்வும் பார்த்து கொள்ளட்டும் என்று கடந்து சென்று விடலாம். ஆனால் இது அவனுக்கு மாத்திரமான பாதிப்பு மட்டும் கிடையாது, மாற்றமாக சமூக ரீதியான பாதிப்பு. சமூகத்திலே வாழக்கூடிய பல மக்கள் ஒரு போதைக்கு அடிமையாகிய ஒரு போதை பாவனையாளரினால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? வீடுகளிலே அடிக்கடி திருட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. எதற்காக திருடுகிறான்? போதைக்கு அடிமையாகிய ஒருவன் திருடியவனை பிடித்து பார்த்தால் அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தால் அவன் போதைக்கு அடிமையானவனாக இருக்கிறான். போதை பாவனைக்கு பொருளாதாரம் இல்லை, உழைத்ததெல்லாம் முடிந்து விட்டது, உபயோகிக்காமல் இருக்கவும் முடியாது. எனவே திருட்டை நோக்கி செல்கிறான், கொள்ளையடிக்கிறான், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கொலையும் செய்து விடுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது தனி மனித பிரச்சனை கிடையாது, மாற்றமாக ஒரு சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.